உங்க குழந்தைங்க ரைட்டிங் பிராக்டிஸ்க்கு ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறாங்களா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றத நான் இந்த இதுல வீடியோல சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஒயிட் போர்டு வாங்கி கொடுங்க. ஒயிட் போர்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 200, 300லயே வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ ஒரு ஒயிட் போர்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு மார்க்கர் வச்சு அதுல வந்து எழுத சொல்லுங்க. நீ வந்து ஒரு டீச்சர்னு இமேஜின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டீச்சர் இன்னைக்கு சொன்னாங்க, டீச்சர் மாதிரியே எழுதி காமின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் மாதிரி கொடுங்க. அவங்களுக்கு எழுதுறது வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எதர் ஒயிட் போர்டு இல்ல பிளாக் போர்டு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மேஜிக்கல் பென். அதாவது அவங்களுக்கு கிரீனு, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயுமே வந்து அவங்களுக்கு மேஜிக்கல் பென் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். சோ அது வந்து வாங்கி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேரியஸ் கலர்ஸ்ல அவங்க எழுதி வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. எழுதுறது பிடிக்குது அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. இது ஒரு மெத்தடாலஜி. இப்ப இனிஷியலா வந்து ரைட்டிங்கே வேணாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்து சும்மா டிக்கு மட்டும் பண்ண நீ எழுத வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த 10 மினிட் ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 10 மினிட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத அவங்களுக்கு ரொம்ப போட்டு வா படிக்கவா அப்படின்னு சொல்லாம, இங்க வா, நம்ம வந்து இது சும்மா வந்து நம்ம வரைஞ்சு பார்க்கலாம், இது வந்து டிசைன் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் வார்த்தை ரைட்டிங் யூஸ் பண்ணாம வேற ஏதாவது வேர்டு யூஸ் பண்ணிட்டு கூப்பிடுங்க. 5 நிமிஷம் வான்னு சொல்லுங்க போதும். 5 to 10 மினிட்ஸ் டைமிங்ஸ் சொல்லுங்க. அவங்க வருவாங்க. நீங்களும் சேர்ந்து அவங்க கூட வந்து இது பார்த்துட்டோம், இது பாரு, இங்க பாரு, இதை எழுது, இதை எழுது, நான் இந்த வேர்டு எழுதுறேன், நீ அந்த வேர்டு எழுது, அது மாதிரி ஒரு கேமிபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ அவங்களுக்கு அந்த ரைட்டிங் பிராக்டிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். உடனே ஒரே நாள் எதிர்பார்க்க முடியாது. நிறைய குழந்தைங்களுக்கு அந்த லேர்னிங் வந்து பிடிச்சிருக்கும். பட் எழுதுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க எழுதுறதுலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதுறதே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு லைட்டிங்ஸ். ரூம்ல அழகான ஒரு லைட்டிங்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆம்பியன்ஸை நீங்க வந்து செட் பண்ணி கொடுக்கணும். எழுதுறப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு டேபிள், அவங்களுக்கு மேபி அந்த போஸ்டர் கூட பிடிக்காம இருந்திருக்கலாம், இப்படி உட்காந்து இப்படி எழுதுறது பிடிக்காம கூட இருக்கலாம். அழகான ஒரு டேபிள் சேர் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து கரெக்டா அவங்களுடைய இந்த ஐ பார்வை, இந்த ஐ செட்டு இல்லைன்னா கரெக்டா வந்து அவங்க கழுத்துக்கு நேரா வந்து அந்த டேபிளை வச்சு அவங்க வந்து இப்படி பேட் யூஸ் பண்ணி இப்படி எழுதுற மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் ஆம்பியன்ஸ் நீங்க கொடுத்தா கூட வீட்ல அவங்களுக்கு வந்து அது பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு ஸ்டேஜ்ல. இந்த மாதிரி பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து ரைட்டிங் பிராக்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து, நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா சுத்தமா வேணும் எந்த குழந்தைங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுதான் இருக்கு. ஓகேவா? அடம் பிடிப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் அடம் பிடிப்பாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க எழுதுறதுல வேற என்னெல்லாம் பண்ணலாம்? மேஜிக் பென் வாங்கி தருது. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் போர்டு வாங்கி தருது. இல்லைன்னா ஒயிட் போர்டு எல்லாம் சின்னதா பிளாக் போர்டே வீட்டுல மாட்டிக்கிற மாதிரி வாங்கி தரலாம். சாக் வச்சு எழுத சொல்றது. அதுலயும் கலர் சாக்ஸ், கிரேயான்ஸ், இந்த மாதிரி கிரேயான்ஸ்ல கலர் அடிக்கிறது, அழகா ஒரு புக் எடுத்து கலர் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கலர்ஃபுல் அப்பியரன்சஸ் காமிச்சு ஒரு டைரி, ஒரு சின்னதா ஒரு நோட்டு கூட அவங்களுக்கு வாங்கி தரும்போது நீங்க வெறுமா அன்ரூல் நோட்டோ ரூல் நோட்டோ வாங்கி தராம ஒரு நல்ல ஒரு பெரிய நோட்டு மாதிரி, எப்படி சொல்றது, அழகா ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற மாதிரி, ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்க பிடிச்ச பிக்சர்ஸ், ஏதாவது அழகான நோட் புக்ஸ் அவங்களே நீங்க கூட்டிட்டு போய் வாங்குங்க. இந்த மாதிரி இருந்தா பிடிக்குமா அப்படின்ட்டு. இப்படி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரைட்டிங் பிராக்டிஸ்ல அடம் பிடிக்காம ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வர மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இந்த டவுட் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரைட்டிங் பிராக்டிஸ்க்காக அடம் பிடிக்கிறாங்கன்ட்டு. நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருந்தேன். வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி டிப்ஸ் நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது இந்த வீடியோ பார்த்தாலுமே கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை சேனல் இஸ் ஒலிம்பியாட் சக்சஸ் ஹப். அண்ட் எல்லாருமே வந்து என்னோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் குழந்தைங்களுக்காக ஸ்பெசிபிக்கா அவங்க கேரக்டர்ல இருந்து அவங்க ஸ்டடிஸ் வரைக்கும் எப்படி எல்லாம் வந்து அவங்களை அழகா வளர்க்கலாம் அப்படின்றத பேஸா வச்சு நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து என்னுடைய டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட்.